மிக்சர். இன்னைக்கு நம்ம ஜாக் ஃப்ரூட் அல்வா செய்யலாம். பலாப்பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பலாப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. பலாப்பழத்தை எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். பலாப்பழத்தை மிக்சியில் போட்டாச்சு, பறிச்சுக்கலாம். இதை எடுத்து கிண்ணத்தில் போட்டுக்கலாம். கடாய் சூடான பிறகு நெய் போட்டுக்கலாம். அரைச்ச ஜாக் ஃப்ரூட் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நெய்லேயே நல்லா போட்டு கலந்துக்கலாம். நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிங்கே இருக்கலாம். வெள்ளத்தை எடுத்து போட்டுக்கலாம். கடாயில் நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ முந்திரி வறுத்துக்கலாம். நிறைய நெய் தேவைப்படாது. நல்லா இந்த முந்திரி ரெடி ஆயிடுச்சு. முந்திரியை எடுத்து அதில் போட்டுக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு, தட்டில் போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்.